இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் செப்டம்பர் 26. பிறரை மனப்பூர்வமாய் மன்னித்திட வேண்டும். கர்த்தருடைய ஜெபத்தில் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும் என குறிப்பிடப்பட்டிருப்பதை கவனியுங்கள். மத்தேயு 6:12. ஆம், நாம் பிறரை எவ்விதம் மன்னித்திருக்கிறோம் என்பதை தேவன் துல்லியமாக அளந்து பார்க்கிறார். ஏனெனில் நாம் அளக்கிற அளவின்படியே நமக்கும் அளக்கப்படும் என இயேசு போதித்தார். அவ்வாறு கூறும்போது, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என இயேசு கூறினார். லூக்கா 6:18. அதாவது, நீங்கள் பிறருக்கு கொடுப்பதற்கு சிறிய ஸ்பூனை உபயோகித்திருப்பீர்கள் என்றால், உங்கள் ஜெபங்களுக்கு பதிலளிக்கும் தேவன் அதே சிறிய ஸ்பூனைத்தான் உங்களுக்கும் உபயோகிப்பார். நீங்களோ பெரிய காரியங்களை எதிர்பார்த்து பலத்த கிரியைக்காக தேவனிடம் ஜெபித்தீர்கள். ஆனால் தேவனோ சிறிய ஸ்பூனை எடுத்து உங்களுக்கு கொஞ்சம் தான் கொடுத்தார். ஏன் தெரியுமா? நீங்கள் அந்த சிறிய ஸ்பூனை வைத்துத்தான் பிறருக்கு கொடுத்தீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு பெரிய ஸ்பூனை உபயோகப்படுத்துவீர்களோ அந்த அளவிற்கு தேவனும் பெரிய ஸ்பூனை கொண்டு உங்களுக்கு கொடுப்பார். தேவனுக்கு இந்த சட்டம் மாறாத சட்டமாகும். நமக்கு பரிமாற வரும் தேவன் இந்த சட்டத்தின்படியே தான் செயல்படுகிறார். மத்தேயு 5:7 இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என இயேசு கூறினார். நீங்கள் எவ்வளவு அதிகமாய் பிறரிடம் இரக்கம் காண்பிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் நியாய தீர்ப்பு நாளில் தேவனும் உங்கள் மீது இரக்கமாய் இருப்பார். ஆனால் இரக்கம் செய்யாதவனுக்கோ இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும் என யாக்கோபு 2:13 கடுமையாய் எச்சரிக்கிறது. எனவே நீங்கள் பிறரை மிகவும் கொஞ்சமாய் ஒரு கருமியைப் போல் மன்னித்திருப்பீர்கள் என்றால் அதை போலவே தேவனும் உங்களுக்கு மன்னிப்பார். உங்களுக்கு தீங்கிழைத்த ஒருவரை அன்பு ததும்பும் மன்னிப்பின் பார்வையால் பார்த்திருப்பீர்கள் என்றால் தேவனும் அவ்விதமே உங்களுக்கு தன் அன்பு ததும்பும் மன்னிக்கும் பார்வையை கடாட்சித்திருப்பார். ஆம், நீங்கள் பிறரை எவ்வாறு நடத்தினீர்களோ அதை போலவே தேவனும் உங்களை நடத்துவார். ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, எங்களை நீர் மனப்பூர்வமாய் மன்னித்தது போலவே எங்களுக்கு தவறு செய்கிறவர்களை மனப்பூர்வமாய் மன்னித்து உமது தயவை ஏராளம் பெற்றிட கிருபை செய்தருளும். ஆமேன்.